ஐபிஎல் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ஐபிஎல் டீம்ஸ் ரிலீஸ் பண்ண போகிற டாப் 5 பிளேயர்ஸ் யாருங்கிற சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட பார்ட் 4 வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கேவின் சிஎன்சி தமிழ். ஏற்கனவே இந்த சீரீஸை பற்றி 3 வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேபி ஏபி டிவிலியர்ஸ்னு அழைக்கப்படுற டெவால் பிரேவிஸ் தான். 2022 நடந்த அண்டர் 19 வேர்ல்டு கப்பில் சவுத் ஆஃப்ரிக்கன் டீமுக்காக விளையாண்ட இவர் பயங்கரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இதன் காரணமாக ஐபிஎல்லில் நிறைய டீமோட கவனத்தை ஈர்த்தார். இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் டீம் இவரை மெகா ஆக்ஷனில் 3 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. இருந்தாலும் இவருக்கு ஐபிஎல்லில் அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. வெறும் 10 மேட்ச் மட்டும்தான் விளையாடி இருக்காரு. இதில் ஒரு 50+ ஸ்கோர் கூட அடிக்கல. ஆவரேஜ் வெறும் 23 தான். மும்பை இந்தியன்ஸ் டீம் இவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஷார்துல் தாக்கூர். 2018 2021 வரைக்கும் சிஎஸ்கே டீமுக்காக சூப்பரான பல பர்ஃபார்மன்ஸ்களை கொடுத்துருக்காரு. ஆனால் அதுக்கப்புறமா 2022, 23, 24 ஐபிஎல்லில் டெல்லி கேபிட்டல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ்னு வேறு டீமுக்காக விளையாடினார். ஆனால் இந்த எந்த டீம்லையுமே இவரால் சரியான பர்ஃபார்மன்ஸை பண்ண முடியல. லாஸ்ட்டு 3 வருஷத்தில் அவரோட பவுலிங் எக்கானமி 9.5, ஆவரேஜ் 31. இதன் காரணமாக நிறைய டீம் இவரை வாங்க மறுத்தாங்க. ஸோ இந்த வருஷம் கூட சிஎஸ்கே டீம் வெறும் 4 கோடி ரூபாய்க்கு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரை வாங்கினாங்க. ஆனால் இந்த வருஷம் அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தமிழகத்தை சேர்ந்த அதிரடி வீரரான ஷாருக் கான். ஐபிஎல்லில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ்னு வேறு டீம்களுக்கு விளையாடி இருக்கார். இது வரைக்கும் மொத்தம் ஐபிஎல்லில் 40 மேட்சஸ் விளையாண்டு அதில் ஒரே ஒரு 50+ ஸ்கோர் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ஆவரேஜும் வெறும் 19 மட்டும்தான். ஏற்கனவே பஞ்சாப் கிங்ஸ் டீமோட முக்கியமான ஃபினிஷராக இருந்த இவரை லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணாங்க. ஜிடி டீம்லேயும் அந்தளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ இந்த வருஷம் மறுபடியும் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த லிஸ்ட்டில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது பிருத்வி ஷா. இந்தியன் அண்டர் 19 டீமுக்கு கேப்டனாக இருந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ணார். அதுக்கப்புறமா அடுத்த சேவாக், அடுத்த சச்சின் எல்லாராலையும் பாராட்டப்பட்டார். ஆனால் கடந்த ஒரு சில வருஷமாக இவரோட வீக்னஸை நிறைய டீம்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. இதன் காரணமாக ஐபிஎல்லில் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமோட மெயின் பிளேயிங் லெவன்லேயே இவருக்கு இடமில்லாமல் போச்சு. இந்த வருஷம் ஐபிஎல்லில் கூட ஜேக் ஃப்ரேசர் வந்ததுக்கப்புறமா பிருத்வி ஷாவுக்கு சுத்தமாகவே இடமில்லாமல் போச்சு. அபிஷேக் பொருள் கூட ஜேக் ஃப்ரேசர் ஆட ஆரம்பித்ததுக்கப்புறம் பிருத்வி ஷான்னு ஒருத்தர் இருக்கிறதே டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் மறந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஐபிஎல்லில் இது வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்காக மட்டுமே விளையாடிட்டு இருக்க பிருத்வி ஷா அடுத்த வருஷம் ஐபிஎல்லில் வேறு ஏதாவது டீமில் விளையாடுறதா எல்லாரும் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி இன்றைக்கோட லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது கிளென் ஃபிலிப்ஸ். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் தவிர்க்கவே முடியாத ஒரு ஆல்ரவுண்டர். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங், கீப்பிங்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இவரால் சிறப்பாக செயல்பட முடியும். ஆனால் ஐபிஎல்லில் இவரை நிரூபிக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு அமையலைன்னே சொல்லலாம். ஐபிஎல்லில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு 2 வேறு டீமுக்கு விளையாடி இருக்காரு. இருந்தும் இவரோட ஐபிஎல் ஆவரேஜ் பேட்டிங்கில் வெறும் 9 ரன்கள் மட்டும்தான். அதுவே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் எடுத்தோன்னா டிராவிஸ் ஹெட், ஹெய்டன் மார்க்ரம், ஹென்ரிச் கிளாசன் மற்றும் பேட் கமின்ஸ் 4 ஃப்ரண்ட் ஓவர்சீஸ் பிளேயர் விளையாடுறதால இவருக்கு ஐபிஎல்லில் அந்த டீமில் இடம் கிடைக்கவே இல்லை. இதனால் அடுத்த வருஷம் ஐபிஎல்லில் இவர் வேறு ஏதாவது டீமில் விளையாடுறத எல்லாரும் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.